ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து வானதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. வானதி பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா வந்து கூட படுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த பக்கமாக திரும்பி தூங்கலை. அவங்க இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுன்னு இருக்கிறாங்க. திரும்பி பாண்டி ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வானதி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பாண்டி என்ன என்ன பண்ணுகிற அப்படின்னா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சண்டை போடுறாங்க. உங்கள்கிட்ட என்ன பேசணும், சும்மா தான் ஃபோன் பண்ணேன், பேசு, எப்பவுமே நானே ஃபோன் பண்ணி நானே தான் பேசணுமா, நீ ஏதாவது பேசு. ஏண்டி பேசணுன்னு பேசுகிறேன், அதுக்குன்னு ஏதாவது பேசணுன்னு பிளான் பண்ணிட்டா பேசுவாங்க அப்படின்னா சண்டை போட்டுன்னு வச்சிடுறா வானதி. இதை வந்து அவங்க பெரியம்மா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. நீ தூங்கலையா, நீ முழிச்சுன்னு இருக்கிறியா பெரியம்மா, என்ன ஒரே சண்டை போட்டுன்னு இருக்கிற, சண்டை போடுற இடத்துல தான் ரொம்ப அந்யோன்யம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படியா பெரியம்மா சொல்கிற, அப்போ நீயும் பெரியப்பா ரொம்ப எப்போ பாரு சண்டை போட்டுன்னு இருப்பீங்களா அப்படின்னு அவங்க அப்படியே நார்மலாக பேசிட்டு, சரி சரி தூங்கு, காலையில் நீ கடையை போய் திறக்கணும்ல அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் தூங்கிடுவாங்க, அவங்க பெரியம்மாவும் தூங்கிடுவாங்க. இங்கே ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் வந்து பாண்டி, பல்லவன், சோழன் 3 பேரை உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜோக் சொல்லின்னு அப்படியே சிரிச்சுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா வந்து ஒரு நோட்டு பேனாவோடு வந்து உட்காருவாங்க சேரில். நிலாவை பார்த்த உடனே பல்லவன் வந்து டிவி ஆஃப் பண்ணிவிடுவார். உடனே பாண்டி திரும்பி பார்த்து, ஏன்டா ஆஃப் பண்ணேன்னா, அன்னி பாரு நோட்டோடு வந்திருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான தகவல் இருக்குது, அதனால எல்லோரும் இங்கே பாருங்கள், அண்ணியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே கரெக்ட் பல்லவா அப்படின்வாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நடேசன் உள்ளே வருவார். உள்ளே வந்து, அங்கிள் எங்கே போகிறீங்க, நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்வாரு. தண்ணி குடிச்சிட்டு இங்கே வந்து உட்காருங்க அப்படின்வாங்க. சரிம்மா அப்படின்வாரு. தண்ணி குடிச்சிட்டு அவரும் வந்து உட்காருவார். உட்காந்தோடனே எல்லோரும் இந்த மாதிரி சேரனுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, என்னென்ன வாங்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டால் தானே, நம்ம பாட்டுன்னு கம்முன்னு இருந்தால் எப்படி, நிச்சயத்துக்கு என்ன நிச்சயம் அவங்க பண்ண போகிறாங்க, நாம் சும்மா இங்கேருந்து தானே போகிறோம். அது இல்லை பல்லவா, துணியெல்லாம் எடுக்கணும்ல, பொண்ணுக்கு துணி எடுக்கணும், மோதிரம் வாங்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் மோதிரம் வந்து நம்ம வாங்குகிறோம், சின்னதாக ஒரு வைரக்கல் வச்சு வாங்கலாம் அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. ஐயோ வைரக்கல்லா, அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா, ஒன்றும் ஆகாதுல, ஒரு 50,000 ஆகும் அவ்வளோதான் அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. இப்படியே பேசினே இருக்கும்போது சேரன் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு, சரி ஒரு நிமிஷம் இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போயிட்டு போன உடனே இங்கே வந்து அவங்க அப்பா சொல்லுவார், பாரு பொத்தி பொத்தி வளர்க்குறான், நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களெல்லாம் அப்படியே அம்போன்னு விட்டு போகிறான் பாரு அப்படின்வாங்க. உடனே பல்லவனும் சோழனும் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது, பாரு வந்துட்டு கவர் என்னது வெள்ளியில் வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லும் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவார். உடனே சோழன் சொல்லுவார், எங்கள் அண்ணன் வெள்ளி கூட வாங்கினா அதுவும் அவ்வளோ காசு ஆகும், அந்த காசு இருந்தால் வேறு எதுக்குன்னா செலவாகும் அப்படின்ட்டு கவரிங்கில் வாங்கலான்னு சொல்லுவார் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சேரன் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வருவார். வந்துட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவார், சின்னதாக மஞ்சா பேக்கு. அது கொண்டாந்து அதுக்குள்ளே கையை விட்டு பணக்கட்டு எடுத்து நிலாக்கிட்ட கொடுப்பாரு. இந்தாப்பா மோந்திரம் வாங்குறதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. என்னென்ன ஏதுண்ணே இவ்வளோ காசுனா, சீட்டு போட்டு வச்சுருந்தேன்பா, அதுக்கு கரெக்டாக இந்த நேரத்துக்கு வந்தது, அதான்ப்பா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. என்னடா நான் சொன்னது கரெக்டா அப்படின்ட்டு நடேசன் சொல்லுவார். அங்கிள் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, என்னப்பா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், இவங்க சும்மா பேசின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஒருத்தர் பார்த்துன்னு இருப்பாங்க. அதோடு இங்கே மெக்கானிக்கல் ஷாப் காமிப்பாங்க. மெக்கானிக் ஷாப்பில் வந்து பாண்டியும் வானதியும் பேசிகிட்டு இருப்பாங்க. வானதி வந்து புலம்புவாங்க, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியாக இருக்காளுங்க, நான் மட்டும்தான் இப்போது கடையை திறந்துட்டு உட்காந்துங்கன்னு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நேரமே இருக்க மாட்டேங்குது, ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லாபமே இல்லை, எல்லாமே வந்து வாடகை, அந்த பையன் வேலை செய்கிறான் அவனுக்கு, அதுக்கப்புறமா மருந்துக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன், கையில் காசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முதல் மாதத்துலேயே உனக்கு லாபம் வந்துடாது, போக தான் வரும், நீ வந்து முதலீடு போடாமல் நீ வந்து தொழில் செய்கிறல்ல, உனக்கு லாபம் வரும், பொறுமையாக வேலை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அந்த பொறுமை இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிற நீ
அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவா. அப்படியா சொல்கிற பாண்டி? ஆமாம் வானதி அப்படின்வாங்க. சரி பாண்டி, டைம் ஆயிடுச்சு, நானும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சரி பாய் பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் நிலா வந்து பெட்ரூமில் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருப்பாங்க. சோழனை கொண்டு போய் அடுக்க சொல்லுவாங்க. சோழன் எட்டு போய்ட்டு அப்படியே வைப்பார். அப்படியே வைக்காதீங்க, அந்தந்த இடத்துல தனித்தனியாக வைங்க அப்படின்வாங்க. ஷால் தனியாக, மேலே டாப் தனியாக, பேண்ட்டு தனியாக, தனித்தனியாக வைங்க அப்படின்வாங்க. சரி சரி அப்படின்னு வச்சுட்ருப்பாரு. அப்போ சோழன் சொல்லுவார், ஏனில்ல நிச்சயதார்த்தம்ல இது உங்கள் அப்பாவுக்கு உங்கள் வீட்டுக்கு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஊன்னு சொல்லு, 2 மணி நேரம் தான், இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு அழகாக அடி நடிச்சுட்டு நேராக போயிட்டு சொல்லிட்டு வந்துடலாம் நேரில். என்ன அதெல்லாம் வேணாம் சோழன், அவங்களாம் வரமாட்டாங்க அவ்வளோ தூரம்லாம் அப்படின்வாங்க. சொல்லணும், வரலன்னா கூட நம்ம கடமை சொல்ல வேண்டியது இருக்குதுல்ல அப்படின்னா, அது ஆமாம் அப்படின்னா, சரி ஃபோன் போட்டு பேசு அப்படின்னா, இப்போவா? ஆமாம் இப்போ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நிலா வந்து ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போட்டு சோழன்கிட்ட கொடுப்பாங்க. சோழன் வந்து ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்ருப்பார் பண்ணிவிட்டு. அப்போது நிலா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு நிலா அவங்க அப்பா வந்து, ஹலோ நிலா அப்படின்வாங்க. இல்லை மாமா, நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா. சொல்லுங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மாமான்னுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் மாமா, இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் மாப்பிள்ள, நல்ல விஷயம். பொண்ணு எந்த ஊருன்னொன்னே, இந்த மாதிரி பீகார்ன்னா. பீகாரா? அவ்வளோ தூரமா அப்படின்னோன்னே, அப்புறம் இந்த மாதிரி லவ் பண்ணார். ஷேரனா லவ் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் ஆமாம் அப்படின்னா, சரி அவ்வளோ தூரம், நான் வந்து இப்போ தான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கேன், வர முடியாது மாப்பிள்ள, கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நிலாக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிலாக்கிட்ட கொடுப்பாங்க. நிலாக்கிட்ட வந்து கேட்பாரு, இல்லை மாப்பிள்ள, நான் வந்து வெளியில் வந்திருக்கேன், அதனால என்னால் அது 3 நாள் தான் இருக்குது, இப்போ போய் சொல்கிறீங்களா அப்படின்வாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே பார்ப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.